Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking and Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப டேஸ்டியான கோவக்காய் கிரேவி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே சைடு டிஷ்ஷா வச்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் இடையில சொல்ற டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து கோவக்காய் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற காம்பெலாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை வந்து நாலாக கீறி வச்சுக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க, கீறி மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே கீறி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் நிலக்கடலை ஒரு ஸ்பூன் போட்டு அதை நல்லா ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட தனியாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது நல்லா ரோஸ்ட் ஆனதும் அதோட தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். தேங்காயும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட வந்து ஒரு ஸ்பூன் போல் நம்ம எள்ளு வந்து சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் வந்து காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு தக்கன நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பேனில் நான் வந்து வெங்காயம் தக்காளி வந்து வதக்க போகிறேங்க. அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு வெங்காயம் வந்து ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக இந்த ஸ்டெப் வந்து நான் பண்ணுறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும் உங்களுக்கு. அதோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா தக்காளி வந்து 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அதை இதோட கொஞ்சமாக புதினா வந்து சேர்த்துருக்கேங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும் கிரேவிக்கு. நல்லா வதக்கி அதை தனியாக ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நம்ம கிரேவி செய்ய பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு செகண்ட் வதக்கிட்டு அதோட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காவையும் வந்து சேர்த்துக்கலாம். கோவக்காய் வந்து இப்போ எண்ணெயிலே வந்து நல்லா நம்ம வதக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்போது அதனால் வெங்காயமும் வந்து ஃபுல்லாக வதங்கணும்னு இல்லை, இந்த கோவக்காய் வதங்கும் போதே அதுவும் வதங்கிடும். அதனால் லைட்டாக வதக்கணும்னு நீங்கள் கோவக்காய் போட்டுருங்க. இது வந்து மூடி வச்சு நீங்கள் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வெந்து போயிடும். உங்களுக்கு நல்லா அது பாருங்கள், கோவக்காய் நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா உங்களுக்கு அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து நல்லா அப்படியே சுருங்கியிருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெயிலே வதக்கிக்கணும். அதை நல்லா வதங்கினதும் அதில் வந்து நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல கிரேவி வந்து நல்லா திக்காக வர்றதுக்காக இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு அந்த தக்காளியெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம மூடி வச்சு வேக விட்டுருக்கோங்க. பாருங்கள், நல்லா தக்காளியெல்லாம் சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இந்த மசாலாலாம் நல்லா உள்ள பிளெண்ட் ஆயிடுச்சு. இதோட இப்போ நம்ம தேங்காய், தனியா, ரெட்சிலி இதெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து நம்ம கோவக்காய்க்குள்ளே வந்து நல்லா உங்களுக்கு உள்ளே போய் நல்லா டேஸ்டியாக வரும். இப்போ இதோட வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளிக்கு வந்து உப்பு சேர்த்தாச்சு, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க.
நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு மூடி வச்சு கொஞ்சம் அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிறதுக்கு நம்ம மூடி வச்சுருக்கோம். இதோட இப்போ நம்ம வந்து புளியை வந்து நல்லா ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தேன், அந்த புளியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா குக் பண்ணிங்கன்னா நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு உங்களுக்கு நல்லா வந்துடும். கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்தில் கொத்தமல்லி தூவி நம்ம வந்து இறக்கிடலாம். கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பிரியாணி, புலாவ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு காம்பினேஷன். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.